வெல்கம் டு கம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிப்னா சைவ கோலா உருண்டை. வாங்க இந்த சைவ கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையானது என்னென்னு காமிக்கிறேன். இப்போ மீல் மேக்கர் நான் 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இந்த மீல் மேக்கர் 1/4 கிலோ, அது பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் சதை பிடிப்பு இருக்காது, அதனால் நான் பெருசு எடுத்திருக்கேன் 1/4 கிலோ. இப்போது சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயத்தை எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, கொஞ்சமாக உடச்சக்கல்லை எடுத்திருக்கேன். இதில் முந்திரி ஒரு 10 முந்திரி, தனியா 3 ஸ்பூன், கடலை மாவு நான் 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக. இப்போ கடாயை நல்லா காஞ்ச பிறகு இப்போ 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இப்போ தனியாவை நான் சேர்த்து இதை நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பிறகு நாம் சோம்பு பட்டை 2ஐயும் போட்டு இப்போ அதையும் நல்லா பொரிய விடலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா முந்திரியை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம முந்திரியை சேர்க்கணும். அதுக்கப்புறமா உடச்சக்கல்லையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் என்னங்கன்னா நல்லா வேகக்கூடாது, 1-2 வெந்தாவே நமக்கு போதும். இப்போ வெந்துட்டுருக்கும்போதே நம்ம தேங்காவும் கசகசா 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ வதக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் இஞ்சி பூண்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பீஸா போடுறீங்கன்னா நீங்கள் இப்போ வதக்கும்போது இப்போ இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நான் பேஸ்ட்டாக போட போகிறேன், அதனால நான் கடைசியாக சேர்க்குறேன். இப்போ 1/2 ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இது கூட நான் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை நிறுத்திட போகிறேன். நிறுத்தின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்து ஆற விட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை இப்போ மீல் மேக்கரை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மீல் மேக்கருக்கு தேவையான உப்பை நான் இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஆற வச்ச மசாலாவை இப்போ நைஸாக தண்ணி ஊற்றாமல், நம்ம முக்கியமாக தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியை ஊற்றாமல் அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரில் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு எடுங்க. அப்போ தான் இது மாதிரி கிடைக்கும் நமக்கு. ரொம்ப நைஸாக ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பல்ஸ் மோடு விட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். என்ன தான் நம்ம புழிஞ்சு மீல் மேக்கரை போட்டாலும், நல்லா இண்டி போட்டாலும் அதில் தண்ணி பதம் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இப்போ கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த தண்ணி பதத்துக்கு இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, கடலை மாவை எடுத்து வச்சுருக்கோம், அந்த கடலை மாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த கடலை மாவு பைண்டிங் இதுக்காகவும் ஒரு இதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே நமக்கு நல்ல இதாக பைண்டிங் கொடுக்கும் நமக்கு. அதனால கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா உருண்டை பிடிச்ச அப்புறமா நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா எண்ணெயை காய வச்சு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும் உங்களுக்கு.
அதாவது மட்டன் கோலா உருண்டையெல்லாம் தோற்று போகுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடாயில். இப்போ இதை கடாய் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். ஏன்னா இதை சிம்மில் வச்சு தான் சுட முடியும். கையில் வச்சு சுட்டான்னு வச்சுக்கோங்க, மேலே கறிக்கும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம சிம்மில் வச்சு சுடும்போது உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து மேலே முருகி நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு தான் சுடணும். இதை போட்டோன்னா திருப்பி கொடுத்துறாங்க. அப்படி திருப்பி கொடுத்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். அதனால் போட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா திருப்பி கொடுத்து எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் முதல்ல எண்ணெய் காயும் போது ஒரே ஒரு பீஸ் உருண்டை மட்டும் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே போடுங்க. அதுக்கப்புறமும் உடையுதுன்னா திரும்பவும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்திட்டு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. கண்டிப்பாக நல்லா வரும், இதே மாதிரி வரும். இப்போ நான் ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது வெஜ் பிரியர்களுக்கு இது ரொம்ப ஏற்ற கோலா உருண்டைங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது சுடும்போதே பசங்க இஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, தட்டு காலியாகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜ் கோலா உருண்டை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.